இத குறைச்சது யாருன்னு தெரியுமா மக்களுக்கு? மோடிஜி. இப்ப நம்ம ஒருத்தவங்களை கடத்தி கொண்டு போய் 8 வருஷம் வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு 8வது வருஷம் நான் உன்னை விடுவிச்சிடுறேன்னு சொல்லிட்டு உன்னை யாரு விடுவிச்சான்னு தெரியுமா? இவருதான் அந்த மகா புருஷர் சொன்னா நீங்க அவரு கால் தொட்டா கும்பிடுவீங்க. எவ்வளவு கடுப்பு வரும். ஏண்டா 8 வருஷம் நான் என்னடா பாவம் பண்ணேன்? என் ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சியே இப்ப வந்து என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? நான் ஏண்டா உனக்கு நன்றி சொல்லணும்னு கேட்கணும்னு தோணும்ல. அதே மாதிரிதான் இங்க வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு மைசூர் பாக்கு கடைக்குள்ள போய் இந்த மைசூர் பாக்கோட விலை தெரியுமா? அந்த சிப்ஸோட விலை தெரியுமா? இத குறைச்சது யாருன்னு தெரியுமா? நம்ம மோடிஜி அவர்கள் தான். அவருக்கு நம்ம ஒரு கை தட்டலாமே, நம்ம ஒரு நன்றி சொல்லாமேங்கிற ரேஞ்சுக்கு இந்த ஜிஎஸ்டியை குறைச்சிட்டு இவங்க போடுற ஆட்டம் இருக்கே முடியல. அப்பவே ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு, இந்த 4 கட்ட ஜிஎஸ்டி அடுக்குகள்ங்கிறது ரொம்ப தவறானது, மக்கள் மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய சுமை இது, இத கண்டிப்பா திருத்தப்படணும் அப்படின்னு அவர் அன்னைக்கு பேசினாரு. அதை இவங்க எவனாவது காதுல வாங்கினாங்களா அப்படின்னா யாரும் காதுல வாங்கல. ஆனா இன்னைக்கு இவங்க இத குறைச்சிருக்காங்க. மக்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? இதனால பெரிய புரட்சி நடக்க போகுது. ஏன்னா அப்ப இந்த 8 வருஷமா இவங்க நம்மள்ட்ட எவ்வளவு கொள்ள அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத மக்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிற அளவுக்கு விலைகள் பயங்கரமா குறைஞ்சிருக்குன்னா இப்ப இவங்க எவ்வளவு சாப்பிட்டுருப்பாங்கிறதும் மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதனால மக்கள் மேல உங்களுக்கு உண்மையிலே குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பீத்துறதை விட்டுட்டு முதல்ல மன்னிப்பு கேளுங்க.